ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜேஇ மெயின் 2025 ஜனவரி செக்ஷன் கூடிய ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டை பற்றி டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யார் யாருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் அட்மிட் கார்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஜேஇ எக்ஸாமினேஷன் மெயின், சரிங்களா? ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோட மெயின் அது வெப்சைட் பார்த்தீங்கன்னா JEE.main.nta.nic.in. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு கேண்டிடேட்ஸ் JEE மெயின் 2025 செக்ஷன் 1க்கு அப்பியர் ஆக போகிறவங்க யாருன்னா 22, 23, 24 அப்பியர் ஆகிறவங்களை பற்றி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன். அது என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 ஜனவரி 2025 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா, எக்ஸாமினேஷன் 22, 23, 24 போகிறவங்களுக்கு பேப்பர் 1 BE BTech ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட்டு 18ஆம் தேதி அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. 28, 29, 30 பேப்பர் 1 பேப்பர் 2A 2Bயோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் அப்ளிகேஷன் அட்மிட் கார்டு ரிலீஸ் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, சரிங்களா? இது எதுக்குன்னா, இந்த 3 நாளோட அட்மிட் கார்டு எல்லாருக்குமே வந்துருச்சு. ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி ஆகிக்க வேண்டியதான், சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. சரி, இந்த அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டில் கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். அந்த கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் அட்மிட் கார்டு ஃபார் JEE மெயின் 2025 இருக்கும். அதில் அந்த இது எடுத்தோம்னா அப்ளிகேஷன் நம்பர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். 12 டிஜிட் அப்ளிகேஷன் நம்பர்னு ஒன்று வந்திருக்கும். அப்ளை பண்ணும்போது வந்திருக்கும் 2503 அந்த அப்ளிகேஷன் நம்பரும் ஒன்று மென்ஷன் ஆகி வந்திருக்கும், எல்லாருக்குமே வந்திருக்கும். அந்த சீரியஸ் எடுத்து அந்த அப்ளிகேஷன் நம்பரை போடுங்க. பாஸ்வேர்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த கேப்சா பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே 6 டிஜிட் கேப்சா இருக்கும். அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உள்ள வெப்சைட்டுக்குள்ளே போகும். அந்த இதில் ஒரு கேப்சா கொடுக்கும். அதை கொடுத்துட்டு நம்ம அட்மிட் கார்டு டவுன்லோட் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிக்கும், சரிங்களா? அந்த அட்மிட் கார்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ண பிறகு நம்மளுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண பிறகு இந்த பேஜ் 4 பேஜ் நமக்கு ரிலீஸ் ஆகும். அந்த 4 பேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அட்மிட் கார்டு ப்ரொவிஷனல்னு இருக்கும். அதில் ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், ஜெண்டர், அடுத்து டேட் ஆஃப் பர்த், அடுத்து கேட்டகிரி ஜென்ரல், OBC, GI, EWS, SC, STன்னு இருக்கும். ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் இருக்கும். அடுத்தது PWD SR நோ இருக்கும். ஸ்கிரைப் வேணும்னா இதில் எஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் இங்கே இருக்கும், சரிங்களா? அது நம்ம கொடுக்கணும். அதுமாதிரி நம்மளோட ஃபோட்டோஸ், இந்த டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா நம்ம தான் எக்ஸாம் எழுத போகிறோம். அந்த எக்ஸாம் எழுத போகும்போது நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அடுத்த விஷயம், நம்மளோட சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர், ஃபோட்டோவும் கரெக்டாக இருந்தால் ஓகே, சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. பேப்பர் 1ஓட BE BTech அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அடுத்து மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு 13 லாங்குவேஜ் இருக்குது. இங்கிலீஷ் கான்ஸ்டண்ட்டாக வரும். நம்மளுக்கு மீதி இருக்க 13 லாங்குவேஜில் நீங்கள் ஏதாவது லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 12 லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அடுத்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னைக்கு டேட்டுன்னு பார்த்துங்க. டேட்டு மறந்துடாமல் முக்கியமாக பாருங்கள். ஏன்னா 22, 24, 25க்கு இது ரிலீஸ் பண்ணி 22, 23, 24 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது ரிப்போர்ட்டிங் டைம் அட் சென்டர் 7 AM. இது சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7 AM வந்திருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் 7:15, 7:30, 7:45, 8, 8:15 வரைக்கும் வந்திருக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. எல்லாருமே ஒரே டைமில் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக, ஒரு க்ரௌடை கம்மி பண்ணுறதுக்காக, வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறதுக்காக ஆளுக்கு டைம் தனியாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட் க்ளோசிங் டைம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 8:30 தான். கேட் க்ளோசிங் டைம் எல்லாருக்குமே 8:30 தான். அதனால் 7 AMனா சீக்கிரம் போய் பார்த்துக்குங்க. அதில் மட்டும் லேட்டாக போய் டென்ஷன் ஆகிக்க வேணாம். நீங்களும் டென்ஷன் ஆகிக்க வேணாம். அங்கே இருக்கிறவங்களையும் இன்விஜிலேட்டரையோ யாரையும் டென்ஷன் ஆகிக்க வேணாம். அதனால் கரெக்டாக போக பார்த்துங்க. அடுத்த டேட் க்ளோசிங் டைம் எல்லாருக்குமே 8:30 அப்புறம் யாரையும் உள்ளே விட மாட்டாங்க, சரிங்களா? ஓகே. அடுத்தது
அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷிஃப்ட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுனா டைம் வந்து 9 to 12, செகண்ட் ஷிஃப்ட்டுனா 3 to 6ன்னு இருக்கும், டைமிங்ஸ் இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியதான். அடுத்தது வந்து என்ன டைப் ஆஃப் நம்ம ஃபோட்டோ ஐடி கொடுத்துருக்கோம், ஆதார் கார்டா, அடுத்தது பாஸ்போர்ட்டா, பேங்க் பாஸ்புக்கா, பேன் கார்டெலாம் கொடுத்துருப்போம். அந்த ஐடி ப்ளஸ் அதோட நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி இது என்ன நம்ம போகும்போது கொண்டு போகணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட்டு கோடு, சென்ட்ரல் கோடும் நேம் அண்ட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட்டு சென்ட்ரல் கோடுனா அது எக்ஸாம் சென்ட்ரல் கோடு. ஒரு எக்ஸாம் வந்து ஒரு 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 சென்டரில் 2 இடத்துல நடக்கும், அதுக்கு வேறு வேறு கோடு இருக்கும், அது பார்த்துக்கணும். அதே விஷயம் வந்து ஒரு இடத்துல ஒரு சென்டர் தான் இருந்துச்சுன்னா அந்த சென்டர் எதோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த சென்டரை எதுன்னு பார்த்து நீங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிங்க. அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, கரெக்டாக என்ன இருக்குன்னு கரெக்டாக பார்த்து. எதுக்குன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச இடம் தான், பின்னாடி பார்த்துக்கலாம், எக்ஸாம் அன்னைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எக்ஸாம் முன்னாடியே ஒரு வாட்டி அந்த சென்டரில் போய் பார்த்துட்டு வரது தப்பு கிடையாது, கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தால் தப்பு கிடையாது. ஆனால் அதே விஷயம் நம்ம தெரிஞ்ச இடம் தான் சொல்லிட்டு தப்பாக போயிட்டோம்னா நம்ம எக்ஸாமை மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப அக்யூரஸியாக தெரியும்னா நீங்கள் எக்ஸாம் அன்னைக்கு போனால் போதும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் முன்னாடி எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஒரு நாட்டி அந்த எக்ஸாம் சென்டர் போய் பார்த்துட்டு வர தப்பு கிடையாது. அப்போ தான் நம்ம எக்ஸாம் அன்னைக்கு கரெக்டாக டைமிங் போய் ரீச் ஆகிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் எக்ஸாமை அப்ரோச் பண்ணிட்டு வர முடியும். அதனால அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு இதில் நம்ம என்ன கொடுக்கணும்னா என்ன ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமோ, மேலே ஆல்ரெடி என்ன ஃபோட்டோ இருக்கோ அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒன்று பேஸ்ட் பண்ணிடணும். இங்கே லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும். லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷனை இதில் வச்சிடணும். இது வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிட்டு போயிடணும். பிஃபோர் எக்ஸாம் ரீச்சிங் தி சென்டர் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போன பிறகு இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் நம்மளோட கையெழுத்தை மென்ஷன் பண்ணி போகணும். இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் போகணும், தவிர இங்கேயே போட்டு போயிடக்கூடாது. ஹால் டிக்கெட்டில் இந்த 4 பேஜ் கொண்டு போகும்போது இது 2ஐயும் சேர்த்து வச்சு கொண்டு போயிடும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரில் டைமுக்கு வந்துருங்க, டைமுக்கு அப்புறம் உள்ளே விட மாட்டோம். அதே மாதிரி ஐடி கார்டை கொண்டு வாங்க. அதே மாதிரி மிஸ் மேட்ச் ஆனிச்சுன்னா உள்ளே விட மாட்டோம். அதை பற்றிலாம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. பேஜ் 1, 2, 3, 4ல் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை பற்றி அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது நமக்கு தேவையான முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், எல்லா சென்டர்லையும் சிசிடிவி கேமரா வச்சு தான் உள்ளே பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. சிசிடிவி கேமரா வச்சு தான் நம்ம பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம என்ன கொண்டு போகலாம் அப்படின்னு பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன கொண்டு போகலாம்னா ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ஒன்று கொண்டு போகலாம். அது 1 லிட்டரோ 1/2 லிட்டரோ எது வேணால் கொண்டு போகலாம், தப்பு கிடையாது. அடுத்தது சிம்பிள் பால் பாயிண்ட் பென், டிரான்ஸ்பரண்ட் பென்னாக இருக்கணும். இல்லை கவரில் எந்த ஒரு ஆடும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. அது 2வது விஷயம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு. நம்ம 4 பேஜ் டவுன்லோட் பண்ணியிருப்போம்ல, அதை A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி கொண்டு போகணும். ஓகேவா? இது 3வது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. எது நம்ம ஹால் டிக்கெட்டில் ஒட்டியிருக்கோமோ, எது நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதே ஃபோட்டோ, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கொண்டு போகணும். ஸ்டாம்ப் சைஸ் கிடையாது, போஸ்ட் கார்டு சைஸ் கிடையாது, பாஸ்போர்ட் சைஸ். ஓகேவா? அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒன்று கொண்டு போகணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப். ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப். நம்ம ஆதார் கார்டோ எது நம்ம கொடுத்துருக்கோமோ அதை கண்டிப்பாக அந்த ஒரிஜினல் கொண்டு போகணும். ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போகக்கூடாது, ஒரிஜினல் காப்பி கொண்டு போகணும். இது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்க விஷயங்கள். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஷூஸு என்ன எது கொண்டு போகக்கூடாது போட்டிருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 21வது பாயிண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன பிறகு இன்கேஸ் ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை வாட்டர் குடிக்க வெளியே வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பயோமெட்ரிக் வச்சுட்டு தான் வெளியே வரணும், பயோமெட்ரிக் வச்சுட்டு தான் உள்ளே போகணும். இது ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் மேல் ப்ராக்டிஸ் பண்ணிடக்கூடாதுக்காக தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் இயர்லேருந்து பயோமெட்ரிக் வச்சுட்டு தான் உள்ளே போகணும், வெளியே போகணும். அதே பயோமெட்ரிக் வச்சுட்டு தான்
உள்ள வர மாதிரி இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? பயோமெட்ரிக் வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் தான் ஃப்ரீசிங் அட் சென்டர். ஓகேவா? எக்ஸாம் சென்டருக்குள்ள நுழைஞ்சோடனே உங்களுக்கு பயோமெட்ரிக் வச்சு தான் உள்ள கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ஆள் மாறாட்டம் இருக்கக்கூடாது, நம்மளோட எல்லாமே இருக்கா இல்லையானுக்காக. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் ஹாலில் போயிட்டீங்கன்னா அண்டர் அவங்களோட கண்ட்ரோலில் வந்துடுவீங்க. சிசிடிவி கேமரா மூலயமா உங்களை மானிட்டர் பண்ணுறது, பயோமெட்ரிக் மூலயமா தான் உங்களை ஆளை ஐடென்டிஃபை பண்ணுறது, எல்லாமே இது மூலயமா எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சேஃப்டியாகவும் கொஞ்சம் ப்ரெஷராக ஆகாத மாதிரி பார்த்துக்கு. சீக்கிரம் போயிட்டா நம்ம எல்லாருக்குமே டைம் ஒத்து போகும். ஓகேவா? இது செகண்ட் பேஜில் சொல்லியிருக்காங்க. தேர்டு பேஜில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்பார்ட்டன்ட் அட்வைசரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் மிஸ்பிஹேவியர் பண்ணால், ஆள் மாறாட்டாங்களோ, இது ஒரு பிட்டு பேப்பரோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் மால் ப்ராக்டிஸ் எதாவது பண்ணாங்கன்னா என்டிஏ எடுக்கிறதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து என்ன டிபார் பண்ணாலும், அவங்க என்ன கண்டிஷன் சொன்னாலும் நம்ம அதுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும். அதை பற்றி தான் தேர்ட் பேஜில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபோர்த் பேஜில் ஃபைனலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் ஆஃப் நான் ஆதார் கேண்டிடேட். டிக்ளரேஷன் ஆஃப் நான் ஆதார் கேண்டிடேட் யாருன்னா, ஆதார் கார்டு ப்ரொடியூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஒத்து போகும். ஓகேவா? அந்த பேஜில் என்ன ஒத்து போகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆதார் கார்டு கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாமினேஷனில் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். அவங்க பேர், அப்பா பேர், அம்மா பேர் கொடுத்து அவங்களோட இமேஜ் பிளராக இருந்துச்சா இல்லை புவர் குவாலிட்டியா, இன்கரெக்ட் தப்பான ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்து நம்ம எதுக்குன்னு பார்த்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த விஷயத்துக்கு அதே மாதிரி ஐடி கார்டு, ஆதார் கார்டு கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன ஐடி கொடுக்குறோமோ அதை கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் என்னன்னா, நமக்கு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் என்ன கொடுக்குறோம் அதை கொடுக்கணும். அதோட ஐடி நம்பர் இதை இங்கே மென்ஷன் பண்ணிட்டு அவங்க இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி, சரிங்களா, யாருன்னா என்டிஏ அப்சர்வருக்கு முன்னாடி நம்ம சிக்னேச்சர் பண்ணணும். அதே மாதிரி என்டிஏவோட அப்சர்வேஷர் வந்து நம்ம அவங்க கையெழுத்து போடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்தோமோ அவங்க கையெழுத்து, சரிங்களா. சிக்னேச்சர் ஆஃப் என்டிஏ அப்சர்வேஷர் இதெல்லாம் அவங்க ஐடி ப்ரூஃப்லாம் செக் பண்ணிட்டு இன்விஜிலேட்டர் ஆர் அப்சர்வர் கையெழுத்து போடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட ஃபோன் நம்பர் எழுதிடுவாங்க. அடுத்தது காப்பி ஆஃப் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் டேக்கன் பை தி ஃப்ரம் கேண்டிடேட். நம்ம இது என்ன கொடுத்தோமோ ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்குவாங்க, சரிங்களா, ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்குவாங்க. ஓகேவா? இது அடுத்தது ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் இங்கே பண்ணிடணும். இது யாருக்கு முன்னாடி பண்ணணும்னா, எல்லாமே என்டிஏ அப்சர்வர் முன்னாடியும் டெப்டி அப்சர்வர் முன்னாடி யார் அவங்களை இன்விஜிலேட்டர் வராங்களோ அவங்களுக்கு முன்னாடி இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க போகிற நாட்களில் 22, 23, 24 எக்ஸாம் எழுத போகிறவங்க இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் பேஜில் நம்ம டீட்டெயில்ஸ் இருக்குது அதை மட்டும் கொண்டு போகலாமானா கூடாது. இதை 4 பக்கத்தையும் கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஹால் டிக்கெட் எப்பவுமே அவங்க வாங்கி வச்சுருவாங்க. இதுமாதிரி ஃபோட்டோ வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகாத மாதிரி சேஃப்டியாக கொஞ்சம் கவர் பண்ணி கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்த விஷயம், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவாங்க. 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ, சரிங்களா. அதே மாதிரி பேனா, உங்களுக்கு எழுதுகிற ஃப்ளெக்சிபிள் பால் பாயிண்ட் பெண்ணை வந்து கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியாக ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க இருக்க போகிற நாட்களில். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.